Let's turn to Revelation chapter 1. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம். In these 3 chapters of Revelation, we see a message that is especially relevant to us today. இந்த நாட்களிலே நமக்கு அதிகமாய் பொருந்தக்கூடியதான செய்திகளை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 1, 2, 3 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். Because everything around us indicates that we are approaching the coming of Christ. நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் நாம் கிறிஸ்துவின் வருகை அதிகமாய் நெருங்கி வருகிறோம் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறவர்களாக இருக்கிறது. And one of the messages in the book of Revelation is that Jesus is coming for a pure bride. ஒரு சுத்தமான மணவாட்டிக்காக தான் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிற ஒரு செய்தியை நாம் தெளிவாக நாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலே வாசிக்கிறோம். That's how the book of Revelation ends, with a vision of the church as the bride of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாகத்தான் சபை இருக்கிறது என்கிற தரிசனத்தோடு கூட தான் இந்த புத்தகமானது முடிவு பெறுகிறது. I think if we are honest, most of us don't think very often of this subject of being the bride of Jesus Christ. நாம் நேர்மையாக இருந்தால் நாம் இந்த கிறிஸ்துவனுடைய மணவாட்டியாக இருக்கிறோம் என்பதை அடிக்கடி நாம் தியானிப்பதில் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். So before we look at Revelation, I want to show you 2 verses. First of all, 2 Corinthians 11. வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள காரியங்களை பார்ப்பதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு 2 வசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். In verse 2 and 3, 2-3 வசனங்கள். Paul says to the Christians in Corinth, I'm very jealous of you. I'm jealous for you with a godly jealousy, because I betrothed you to one husband, that is Christ. So I present you to him as a pure virgin. கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறார். 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். Paul was the one who planted that church in Corinth. பவுல் தான் கொரிந்து சபையை ஸ்தாபித்தவர். But he was very concerned because the church was not growing the way it should grow. சபை வளர வேண்டிய விதத்தில் வளராமல் இருக்கிறபடினாலே பவுல் அதிகமாய் பாரப்படுகிறார். There's a lot of sin. அநேகமான பாவங்கள் அந்த சபையில காணப்படுகிறது. There were brothers fighting with each other. ஒருவரோடு சண்டை பண்ணக்கூடிய சகோதரர்கள் அங்கே இருந்தார்கள். And there were problems like that in Corinth, and Paul was concerned. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் கொரிந்து சபையிலே காணப்பட்டபடினாலே பவுல் அதற்காக பாரப்படுகிறவராய் இருந்தார். And he said, you're supposed to be a pure virgin for the coming of for Jesus Christ your husband. உங்களுடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வருவதற்காக நீங்கள் சுத்தமான பரிசுத்தமான மணவாட்டியாய் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறதே. And he says, God has given me the responsibility to prepare you as a virgin for Christ. கிறிஸ்துவுக்கென்று கன்னிகையாக உங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய பொறுப்பை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று பவுல் சொல்கிறார். See, every man would like to marry a virgin. ஒவ்வொரு மனிதனும் ஒரு கன்னிகையை தான் திருமணம் செய்யும்படியாக விரும்புகிறான். They don't like to marry a girl who's been corrupted by so many men. அநேக ஆண்களால் தீட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணை எந்த மனிதனும் திருமணம் செய்வதற்கு மனப்பூர்வமாய் விரும்புவதில்லை. And all of you who are parents, you try your best to preserve your daughters without being corrupted before marriage. பெற்றோராகிய நீங்கள் உங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருந்தால் திருமண வயது வரைக்கும் எப்படியாவது நான் அவளுடைய கன்னித்தன்மையை பாதுகாக்க வேண்டுமே என்று அதிக கருத்துள்ளவர்களாக இருப்பீர்கள். And if you're a good parent, you'll be very strict with your daughters. நல்ல பெற்றோராக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மகளுடைய விஷயத்திலே மிகவும் கண்டிப்புள்ளவர்களாக இருப்பீர்கள். Those of you who don't have daughters may not understand that. மகள் இல்லாதவர்கள், பெண் பிள்ளைகள் இல்லாதவர்கள் அதை விளங்கிக் கொள்ள முடியாது. Paul was concerned for the church in Corinth like that, like a daughter whom he has to preserve as a pure virgin for Christ. கிறிஸ்துவுக்கென்று ஒரு சுத்தமான கன்னிகையாக பாதுகாக்கப்பட வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று தான் கொரிந்து சபையை குறித்து எண்ணும் பொழுது பவுல் எண்ணுகிறார், தன்னுடைய மகளை போல எண்ணுகிறார்.
And I say, if you're a good elder brother, you will have the same concern for every brother and sister in your church. நீங்கள் ஒரு நல்ல மூத்த சகோதரராக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனை குறித்தும் சகோதரியை குறித்தும் இதே பாரத்தை தான் நீங்கள் கொண்டிருப்பீர்கள். Like you want to preserve your daughter from bad men, you will seek to preserve the people in the church from worldly influences. தீமையான ஆண்களிடத்திலிருந்து எப்படி உங்களுடைய பெண் பிள்ளைகளை பாதுகாக்கிறீர்களோ அதே போல உலகத்தினுடைய தாக்கத்திலிருந்து சபை பாதுகாக்கப்பட வேண்டுமே என்பதில் அதிக கருத்துள்ளவர்களாக இருப்பீர்கள். Sometimes elders may say, what to do brother, the people are like that. என்ன செய்வது சகோதரரே, மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி சில சொல்கிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். But you never say that about your daughter. ஆனால் உங்கள் மகளை குறித்து நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீர்கள். If your daughter is going astray, you won't say, what to do brother, my girl is like that. உங்களுடைய மகள் வழி விலகி செல்லும் பொழுது என்ன செய்கிறது சகோதரே, மகள் அப்படித்தான் இருக்கிறாள் என்று நீங்கள் சொல்லுவீர்களா? You'll be very strict with her. நீங்கள் மகளோடு கூட மிகவும் கண்டிப்புள்ளவர்களாக இருப்பீர்கள். Because you love her. ஏனென்றால் நீங்கள் உங்கள் மகளை நேசிக்கிறீர்கள். In the church, many people think that if an elder is strict, he doesn't love me. சபையிலே மூப்பர் கண்டிப்புள்ளவராக இருந்தால் சபையார் எண்ணுகிறது என்னவென்றால் அவர் இடத்திலே நேசிப்பதில்லை என்று சொல்கிறார்கள். If he speaks a strong message, that's not a loving message. ஒரு கண்டிப்பான ஒரு செய்தியை பிரசங்கித்தால் இது என்ன, இந்த செய்தியில் அன்பே இல்லையே என்று சொல்கிறார். But you ask yourself, if you love your daughter, how will you show that love? நீங்கள் உங்கள் மகளை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த அன்பை எப்படி நீங்கள் காண்பிப்பீர்கள்? Allow her to do whatever she like and say what to do, she's like that. அவள் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் என்று சொல்லி விட்டு விடுவீர்களா? அவள் அப்படித்தான் இருக்கிறாள் என்று சொல்லுவீர்களா? Your love is shown by very strong language. உங்களுடைய அன்பு அங்கே மிகவும் கண்டிப்புள்ள ஒரு பாஷையாக வெளிப்படுகிறது. There are fathers who will beat their grown-up daughters if they hear that they even went to go and meet a boy. ஒரு பையனை போய் சந்திக்க தன்னுடைய மகள் போய்விட்டாள் என்று கேள்விப்பட்டாலே வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தும் அடிக்கிற பெற்றோர் உண்டு. I believe such a father loves his daughter. அப்படிப்பட்ட தகப்பன் தன்னுடைய மகளை நேசிக்கிறான். Even if she is 20 years old. 20 வயதாக இருந்தாலும் கூட. We don't normally beat children when they grow beyond 13, 14. 13-14 வயதுக்கு மேலாக வளர்ந்தவர்களை நாம் பொதுவாக அடிப்பதில்லை. But this is very serious. ஆனால் இந்த காரியம் சீரியஸான காரியம். Why? ஏன்? Because one day you want your daughter to have a happy marriage. ஒரு நாளிலே உங்களுடைய மகளுக்கு சந்தோஷமான திருமணம் வாழ்க்கை அமைய வேண்டும், அவள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். You know that all children are foolish when they are 17, 18, 19, boys and girls. பையன்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் 17, 18, 19 வயதாக இருக்கும்போது அவர்கள் எல்லாருமே புத்தியினர்களாக இருக்கிறார்கள். They only think of having fun, don't think about the future. அவர்கள் எதிர்காலத்தை குறித்து அவர்கள் எண்ணுவதில்லை, அவர்கள் எல்லாம் விளையாட்டு என்று எண்ணுகிறார்கள். They don't study hard in school because they don't think of the future. அவர்கள் பள்ளியிலே கஷ்டப்பட்டு படிப்பதில்லை என்றால் அவர்கள் எதிர்காலத்தை குறித்து எண்ணுவதில்லை. The girls will fool around with others in school and college because they don't think about their future. பெண் பிள்ளைகளும் கல்லூரியிலே பள்ளியிலே படிக்கும் பொழுது மற்ற பையன்களோடு கூட ஏமாற்றி விளையாட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எதிர்காலத்தை குறித்து எண்ணுவதில்லை. That is exactly how Christians also fool around with sin because they don't think about their future. அதே போலதான் கிறிஸ்தவர்களும் தங்கள் எதிர்காலத்தை குறித்து எண்ணாமல் இருப்பதனாலே அவர்கள் உலகத்தோடு பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். Okay, we can say that your daughter is not yet engaged to be married and that's why she is being free with boys. சரி, உங்களுடைய மகளுக்கு இன்னுமாய் நிச்சயதார்த்தம் நடைபெறவில்லை, ஆகவே எந்த பையன்களை பார்த்தாலும் அவள் சுயாதீனமாய் பேசுகிறாள் என்று சொல்லலாம். What if your daughter is already engaged to a man and then you see her fooling around with somebody? ஆனால் ஏற்கனவே உங்களுடைய பெண் ஒரு பையனுக்கு நிச்சயிக்கப்பட்டு விட்ட பிறகு மற்ற பையன்களோடு கூட போய் பழகி பேசி விளையாட ஆரம்பித்தால் என்ன செய்வீர்கள்? What will you do as a father or mother? ஓ தகப்பனாய் தாயாய் இருக்கிற நீங்கள் என்ன செய்வீர்கள்? That's what I will do as an elder in a church. சபைக்கு மூப்பனாய் இருக்கக்கூடிய நான் அப்படித்தான் நான் எண்ணுகிறேன். The same way you will do to your engaged daughter fooling around with some other man. உங்களுடைய மகள் நிச்சயம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு மற்ற ஆண்களோடு கூட அவள் போய் விளையாடி கொண்டு பேசி கொண்டிருந்தால் எப்படி நீங்கள் செய்வீர்களோ அதே போல தான் நான் செய்ய விரும்புகிறேன் சபைக்கு. If you are not strict with that daughter, you don't love her. நீங்கள் அப்படிப்பட்ட மகளோடு கூட கண்டிப்பா இல்லை என்றால் நீங்கள் அவளை நேசிக்கவில்லை. So I am not afraid of preaching strong messages in the church because I see so many believers don't
keep their devotion to Jesus Christ. அநேக விசுவாசிகள் கிறிஸ்துவின் மேல் இருக்கக்கூடிய தங்களுடைய நேசத்தை பாதுகாக்காதபடினாலே நான் கண்டிப்பான செய்தியை பிரசங்கிப்பதிலே தயக்கமடை காட்டவே மாட்டேன். But there are two ways in which you can preach a strong message. இரண்டு விதத்திலே ஒரு பிரசங்கியார் ஒரு செய்தியை பிரசங்கிக்கலாம். And many people who I hear preaching strong messages preach it in the wrong way. அப்படி கண்டிப்பான செய்தியை பிரசங்கிக்கிறவர்களை நான் கேட்கும் பொழுது அவர்கள் தவறான விதத்திலே கண்டிப்பாக இருக்கிறார்கள் என்பதை நான் அறிகிறேன். Many preachers and even some of our elders. அநேக பிரசங்கியார்களும் நம்முடைய மூப்பர்களிலேயும் சிலர். You can preach a strong message with the same spirit that the Pharisees wanted to throw stones at the woman caught in adultery. விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை கல்லெறியக்கூடிய அதே ஆவியிலே நீங்கள் ஒரு கண்டிப்பான பிரசங்கத்தை சபையிலே பிரசங்கிக்க முடியும். You can be angry with people in your church and throw verses. சபையில் உள்ள மக்கள் மீது கோபமாக இருந்து அவர்கள் மீது வசனம் என்கிற கல்லை நீங்கள் எறிந்து கொண்டிருக்கலாம். There's no difference between throwing verses at people and throwing stones at people. மக்கள் மீது கல் எறிவதற்கும் வசனத்தை எறிவதற்கும் வித்தியாசம் இல்லை. Have you ever thought about this? இதை குறித்து எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? You know that story where all the Pharisees stood in John 8 to throw stones at the woman caught in adultery. யோவான் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அங்கே அந்த ஸ்திரியை பிடித்து வந்த அந்த பரிசேயர்கள் எல்லாரும் கையிலே கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் அவள் மேல் எறிவதற்கு. If one of those Pharisees, that was his own daughter, அந்த பரிசேயரிலே ஒருவனுடைய மகளாக அவள் இருந்திருப்பாள் என்று சொன்னால் I don't think he would have picked up a stone. கண்டிப்பாக அந்த பரிசேயன் கல்களை எடுத்திருக்க மாட்டான். Even if he was a Pharisee. பரிசேயனாக இருந்திருந்தாலும் கூட கல்கட்டை எடுக்க மாட்டான். We are strict with other people's daughters, not our own daughters. மற்ற மக்களுடைய பெண் பிள்ளைகள் மீது நாம் கண்டிப்புள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பெண் பிள்ளைகள் மீது கண்டிப்பாக இல்லை. In the wrong way. தவறான விதத்திலே அப்படி இல்லை. We will throw stones at other people's sons and daughters, but not our own sons and daughters. மற்றவருடைய பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் மேல் கல்லெறிவோம். ஆனால் நம்முடைய சொந்த பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இருந்தால் அவர் மீது கல்லெறிய மாட்டோம். There we will try to save them, cover their sin, protect them. அந்த விஷயத்திலே நாம் எப்படியாவது இவளை பாதுகாக்க வேண்டுமே, இவர்களை எப்படியாவது மீட்க வேண்டுமே என்று நாம் கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோம். I mean, if you had a daughter or son who fell into adultery, how many of you will go and expose it to everybody? உங்களுடைய மகனோ மகளோ விபச்சாரத்தில் விழுந்து விட்டால் நீங்கள் எல்லாத்திலும் போய் சொல்லிக் கொண்டிருப்பீர்களா? You won't call all the people, say this is what my daughter did, let's throw stones at her, or this is what my son did. எல்லாரையும் கூட்டிக் கொண்டு இதைதான் என் மகன் செய்தான் மகள் செய்தால் ஆக எல்லாரும் கல்லெறிந்து எறியுங்கள் என்று சொல்வீர்களா? If we have such elder brothers in our church who will treat the people like their own sons and daughters, we'll have good churches. எங்கே தன்னுடைய சபை விசுவாசிகளை தன்னுடைய சொந்த மகன் மகளைப் போல நடத்துகிற மூப்பர்கள் இருக்கிறார்களோ அப்படியானால் அது நல்ல சபையிலே நீங்கள் இருக்கீர்கள் என்று அர்த்தம். But it's very rare to find such sons and daughters. ஆனால் அப்படிப்பட்ட Such elders. மூப்பர்களை பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. Paul was one like that. பவுல் அப்படிப்பட்ட ஒரு மூப்பராக இருந்தார். He says, I'm jealous for you. உங்களுக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். He doesn't say I'm angry with you fellas because you're so sinful. நீங்கள் இவ்வளவு பாவிகளாக இருக்கிறபடினாலே உங்கள் மீது கோபமாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. That's the way we speak to other people's sons and daughters. அப்படிதான் அவர் மற்றவருடைய பிள்ளைகளிடத்திலே பேசுவார். But to our own sons and daughters we'll say, I'm jealous for you, my son, my daughter. ஆனால் நம்முடைய சொந்த பிள்ளைகளிடம் வரும்பொழுது என் மகனே என் மகளே உனக்காக நான் வைராக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லுவார். I'm not angry, but I'm jealous because you're engaged and you're still playing the fool with somebody. நீ ஏற்கனவே உனக்கு நிச்சயம் முடிக்கப்பட்டு விட்டது, ஆனாலும் நீ மற்றவரிடத்திலே நீ போய் பழகி கொண்டிருக்கிறாய், ஆகவே உன் மீது நான் கோபமாக இல்லை வைராக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லுவோம். My prayer is that God will raise up godly elders like that to lead our churches. நம்முடைய சபைகளை நடத்துவதற்கு இது போன்ற தேவ பக்தியுள்ள மூப்பர்களை தேவன் எழுப்புவார் என்பதே என்னுடைய ஜெபமாய் இருக்கிறது. Who have that jealousy. அந்த வைராக்கியம் கொண்டவர்களாக இருக்கும்படியாக. Because there is an enemy who is always trying to draw them away. ஏனென்றால் எப்பொழுதுமே இவர்களை வழிவிலக செய்யும்படியாக இழுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சத்துருக்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். And Paul thinks of that as soon as God made a perfect man and woman in Genesis 3, immediately the enemy came. பவுல் அதை உணர்ந்தவராக இருக்கிறார். எங்கே ஏதேன் தோட்டத்திலே பூரணமான ஒரு ஆணையும் பெண்ணையும் தேவன் உண்டாக்கி அவர்களை இணைத்து அங்கே ஏதேன் தோட்டத்தில் வைத்திருக்கிறார், அங்கே அவர்களை பிடித்து இழுப்பதற்காக சத்துரு வந்து விட்டான். He talks about in 2 Corinthians 11 verse 3.
2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அதை குறித்து பேசுகிறார். He says, I am afraid of something. நான் ஒன்றை குறித்து பயப்படுகிறேன் என்று சொல்கிறார். He says, I am not afraid that Satan will come and persecute you. சாத்தான் வந்து உங்களை உபத்திரவப்படுத்துவான் என்று சொல்லி நான் பயப்படவில்லை. Wherever Christians are persecuted, they become pure. எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுத்தப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் சுத்தமுள்ளவர்களாய் மாறுவார்கள். The half-hearted people will compromise and fall away at such a time. அரை இருதயமுடையவர்கள் அவர்கள் எல்லாரும் உலகத்தோடு ஒத்துப்போய் அவர்கள் விழுந்து விடுவார்கள். Those who are not really loving the Lord will fall away, and that's good. உண்மையாலுமே தேவனை நேசிக்காதவர்கள் விழுந்து விடுகிறார்கள், அது நல்லதுதான். But the real church, they will be more pure when there's persecution. ஆனால் மெய்யான சபை அது உபத்திரம் வரும்பொழுது இன்னும் அதிகமாக சுத்திகரிக்கப்படும். Today there's a lot of persecution in some countries like China. சீனாவை போல சில நாடுகளிலே அதிகமான உபத்திரவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. For Christians. கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுத்தப்படுகிறார்கள். And there you find some of the purest Christians. அங்கே நாம் மிகவும் பரிசுத்தமுள்ள கிறிஸ்தவர்களை அங்கே பார்க்கிறோம். They don't have much money. அவர்களுக்கு அவ்வளவு பணம் இல்லை. They are not tempted so much with sex because they are locked up in jails. அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறபடினாலே பாலியல் சம்பந்தமான ஒரு ஈர்ப்புகள் சோதனைகள் அதிகமாக அவர்களுக்கு இல்லை. They have no time to go for movies. சினிமாவுக்கு போவதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. Because they are running from people who are trying to catch them for being Christians. தாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறபடினாலே தங்களை பிடிக்க வருகிறவர்களை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். They don't complain against one another. ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்வதில்லை. Because they have to stand united against a common enemy. பொதுவாக இருக்கக்கூடிய சத்துருக்கு விரோதமாக இவர்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஐக்கியத்தை காணப்பட வேண்டியிருக்கிறது. But the devil doesn't corrupt people in times of persecution. உபத்திரவ காலத்திலே சாத்தான் மக்களை களங்கப்படுத்துவதில்லை. We don't have persecution in Tamil Nadu. தமிழ்நாட்டில் உபத்திரமே இல்லை. Persecution is in some villages in North India, Maharashtra and all that. வட இந்தியாவிலே மகாராஷ்டிராவிலே ஒரு சில கிராமங்களிலே கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். So we are in greater danger. ஆகவே நாம் தான் மிகுந்த அபாயத்தில் இருக்கிறோம். Because the devil can come, it says in verse 3, by his craftiness he will lead you astray. ஆகவே 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தன்னுடைய தந்திரத்தினாலே அவன் உங்களை உண்மையிலிருந்து விலகும்படியாய் கெடுப்பான் என்று சொல்கிறார். Just like he led Eve astray. எப்படி ஏவாளை வஞ்சித்தது போல வழி விலக செய்தது போல. What is he going to lead you astray from? எதிலிருந்து ஏவாள் வழி விலகி சென்றாள்? No, what is going to lead you astray from? உங்களை எதிலிருந்து வழி விலக செய்வான் சாத்தான்? Not from going to church. He'll allow you to go to the church meetings. சபைக்கு போவதை நிறுத்தி வழி விலக செய்ய மாட்டான். நீங்கள் தொடர்ந்து சபைக்கு போய் கொண்டிருக்க அனுமதிப்பான். He'll allow you to go for conferences. கான்ஃபரன்ஸ்க்கு போவதற்கு உங்களை தாராளமாக அனுமதிப்பான். He'll allow you to be very active in Christian work. கிறிஸ்தவ ஊழியத்திலே மிகவும் நீங்கள் செயல்பாடு உள்ளவர்களாக தீவிரமாக இருக்கும்படியாய் அனுமதித்து விடுவான். You may preach, he may even allow you to be an elder. நீங்கள் பிரசங்கிக்கவும் உங்களை மூப்பராய் இருக்கவும் கூட அனுமதித்து விடுவான். But your simple devotion to Jesus your bridegroom, that he'll take away. ஆனால் உங்களுடைய மணவாளனாய் இருக்கக்கூடிய அந்த இயேசுவின் மேல் இருக்கக்கூடிய உங்களுடைய நேசத்தை அவன் எடுத்து விடுவான். That is what he's speaking of here. அதைத்தான் இங்கே அவர் பேசுகிறார் பவுல். The simple devotion to Jesus who is my bridegroom. என்னுடைய மணவாளனாய் இருக்கக்கூடிய இயேசுவின் மேல் இருக்கக்கூடிய என்னுடைய நேச பக்தி, நேச அனல். He says, I'm afraid that will go. அது போய்விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். And that will go and you'll still be doing all the Christian things and thinking you're very spiritual. அது போய்விட்டாலும் நீங்கள் இன்னுமாய் கிறிஸ்தவ காரியங்களில் ஈடுபட்டு ஆவிக்குரியர்கள் போல தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். But this verse teaches us that when you have lost that simple love for Jesus Christ, you have lost everything. அந்த கிறிஸ்துவின் மேல் உள்ள அந்த எளிமையான ஒரு அன்பை நீங்கள் இழந்து விட்டால் எல்லாவற்றையும் இழந்து விட்டீர்கள் என்று தான் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். And I want all of you to please think in your own life. இங்க இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும் உங்களுடைய சொந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள். Can you look back to many years ago in your life when you were first converted? முதல் முறை நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களே அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நாளை நீங்கள் எண்ணி பார்க்க முடிகிறதா? And some of you suffered from your family members உங்களிலே because they were non-Christians. ஒரு சிலர் உங்களுடைய குடும்பத்தார் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தபடினாலே அவர்கள் நிமித்தமாய் உபத்திரவத்தை சந்தித்தீர்கள். And you came to the church, you were a nobody. அப்பொழுது நீங்கள் சபைக்கு வரும்பொழுது நீங்கள் அறியப்படாதவர்களாக இருந்தீர்கள். Nobody even knew your name. உங்களுடைய பேர் கூட அநேகருக்கு தெரியாது. But you loved Jesus. ஆனாலும் நீங்கள் இயேசுவை நேசித்தவர்களாக இருந்தீர்கள். You hated sin. பாவத்தை வெறுத்தீர்கள். You would not watch these dirty movies. அசுத்தமான சினிமா காட்சிகளை, டிவியில் உள்ள காட்சிகளை பார்க்காது இருந்தீர்கள். You didn't want television. உங்களுக்கு அப்பொழுது டிவி இல்லை. But you loved Jesus. அன்றைக்கு நீங்கள் இயேசுவை நேசித்தீர்கள். But now இப்பொழுதோ you become a well-known person in your church. உங்களுடைய சபையிலே நீங்கள் பிரபலமாகி விட்டீர்கள். Maybe you are respected. மதிக்கப்படுகிறீர்கள்.
But that simple love you had for Jesus in the early days has gone. ஆனால் ஆரம்ப காலங்களிலே இருந்ததான இயேசுவின் மீது உள்ள அந்த எளிய நேச பக்தி அது போய்விட்டது. Shall I tell you what it is like? இது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லட்டுமா? Many years ago you got a very expensive diamond as a gift in a box. அநேக ஆண்டுகள் முன்பதாக உங்களுக்கு வெகுமதியாக ஒரு வைரத்தை, ஒரு பெட்டியிலே வைக்கப்பட்ட வைரத்தை பெற்றிருந்தீர்கள். Today the diamond is gone, but you got the box. இன்றைக்கு அந்த வைரம் போய்விட்டது, ஆனால் அந்த பெட்டி மட்டும் இருக்கிறது, வைர பெட்டி மட்டும் இருக்கிறது. And the box looks very nice. It's beautiful. They usually give diamonds in good boxes. வைரங்கள் வைக்கக்கூடிய அந்த பெட்டியானது மிகவும் அழகாக இருக்கும். அவை இன்றைக்கு அந்த பெட்டியை பார்த்தால் அழகாக இருக்கிறது. And everybody's got the box. எல்லாருக்கும் அந்த வைர பெட்டி இருக்கிறது. All the external things of Christianity. கிறிஸ்தவத்தின் புற தோற்றத்திலே காணப்படக்கூடிய காரியங்கள். You know, going for meetings, கூட்டங்களுக்கு போவது, singing, பாடுவது, ஜெபிப்பது, and maybe witnessing a little bit. கொஞ்சம் சாட்சி சொல்வது. Everybody's got a box and we all look alike. எல்லாருக்கும் அந்த வைர பெட்டி இருக்கிறது. பார்ப்பதற்கு எல்லாருமே ஒரே போல தான் காட்சி அளிக்கிறார்கள். But if you open the boxes, you may find only very few people today have got the diamond. எல்லாருடைய பெட்டியும் திறந்து பார்த்தால் ஒரு சிலருடைய பெட்டியிலே தான் வைரம் இருக்கும். Are you fooling people with just a box? பெட்டியை மட்டும் வைத்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்களா? The diamond is to love Jesus with all your heart. இந்த வைரம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை முழு இதயமாய் நேசிக்கக்கூடிய இந்த நேச பக்தி. Do you know that the first commandment is not to read the Bible or go to meetings or even pray? முதல் கட்டளை ஜெபிக்கும்படியாகவோ அல்லது வேதத்தை வாசிக்கும்படியாகவோ அல்ல. Today many people say, oh, you people don't fast and pray like we should be doing, like they do in all the other Pentecostal churches. இன்றைக்கு அநேகருடைய குறை என்னவென்றால், மற்ற பெந்தகோஸ்தே சபைகளிலே வைக்கிற நீண்ட நேர ஜெப கூட்டங்களைப் போல நம்முடைய சபைகளிலே வைப்பதில்லை, உபவாச கூட்டங்களை நடத்துவதில்லை, ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று தான் குறைபட்டுக் கொள்கிறார்கள். I say the only commandment Jesus gave about fasting and praying is, when you do it, don't tell anybody. உபவாசத்தை குறித்தும் ஜெபத்தை குறித்தும் இயேசு கொடுத்த ஒரே கட்டளை, அது யாருக்கும் தெரியாமல் செய்யுங்கள் என்று தான் சொன்னார். And he said you must pray always. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். He didn't say pray for 1 hour or have for 4 hours public prayer or any such thing. ஒரு மணி நேரம் ஜெபிங்கள், 4 மணி நேரம் ஜெப கூட்டங்களை வையுங்கள் எல்லாம் சொல்லவில்லை. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். What do you mean by pray always? எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? I've never heard a man preach a sermon on pray always. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்கிற ஒரு பிரசங்கத்தை செய்வதை நான் ஒரு காலம் கேட்டதில்லை. I've heard people say pray for 2 hours, pray for 4 hours. 2 மணி நேரம் ஜெபியுங்கள், 4 மணி நேரம் ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன். And they say we don't preach that. நாம் அதை பிரசங்கிப்பதில்லை. I say we preach pray always. நாம் சொன்னால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுவோம். That's what Jesus said. அதைத்தான் இயேசு சொன்னார். He never said pray for 2 hours, pray for 4 hours. 2 மணி நேரம் ஜெபியுங்கள், 4 மணி நேரம் ஜெபியுங்கள் என்று இயேசு சொல்லவில்லை. Where do we get these teachings from? இந்த போதனைகள் எல்லாம் எங்கே இருந்து வந்தது? It's not in the Bible. இந்த போதனைகள் வேதத்திலே காணப்படவில்லை. You must read your Bible. உங்களுடைய வேதத்தை நீங்கள் கருத்தாய் வாசிக்க வேண்டும். Pray always. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். What does that mean? அதனுடைய பொருள் என்ன? Can you think of anything else that you do always? எப்பொழுதும் செய்கிற ஒரு சில காரியங்களை நீங்கள் எண்ணி பார்க்க முடியுமா? We don't eat always. எப்பொழுதும் சாப்பிடுகிறோமா? We don't drink always. No, we don't eat always. நாம் எப்பொழுதுமே சாப்பிடுவதில்லை. We don't drink always. எப்பொழுதுமே குடிப்பதில்லை. We don't sleep always. நாம் எப்பொழுதுமே தூங்கிக் கொண்டே இருப்பதில்லை. We're not working always. எப்பொழுதுமே வேலை செய்து கொண்டே இருப்பதில்லை. So prayer is not like any of those things. அவை ஜெபம் என்பது இந்த விதமான காரியங்களைப் போல ஒன்று அல்ல. What is it that you do always? எப்பொழுதுமே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன? You know, breathing. சுவாசிப்பது. Always. எப்பொழுதும் சுவாசித்துக் கொண்டே. Even when you're doing other things, you're breathing. வேறு காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட நீங்கள் சுவாசித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். What will happen if you stop breathing even for 4 or 5 minutes? 4-5 நிமிடங்கள் நீங்கள் சுவாசிப்பதை நிறுத்திவிட்டால் என்ன நடக்கும்? You'll die. மரித்து விடுவீர்கள். So your prayer must be like you're breathing. ஆகவே உங்களுடைய ஜெபம் நீங்கள் சுவாசிப்பதை போல இருக்க வேண்டும். That means while you're doing so many other things, there must always be that connection with God. அதனுடைய பொருள் என்னவென்றால், நீங்கள் மற்ற காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட உள்ளாக தேவனோடு கூட உள்ள ஒரு உறவு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். It's like you plug a fan into the plug point and it's always running. plug pointலே நீங்கள் ஃபேனுடைய அந்த பிளக்கை சொருகினீர்கள் என்று சொன்னால்
இந்த ஃபேன் எப்பொழுதும் சுத்தி கொண்டே இருக்கிறது. I mean, so many other things may be happening there, but this is running. எவ்வளவு மற்ற காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கலாம், ஆனால் இது சுற்றி கொண்டே இருக்கிறது. So we must also be like that, plugged in to God all the time. ஆகவே எப்பொழுதுமே நாம் தேவனோடு கூட அந்த பிளக்ல இணைக்கப்பட்டது போல நாம் இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். If you commit some small sin, சின்ன பாவத்தை செய்து விட்டால், you get angry with your wife or husband. மனைவியினிடத்திலோ கணவனிடத்திலோ கோபப்பட்டு விட்டீர்கள், just one word, ஒரு வார்த்தை, it's like pulling out the plug from the அந்த socket. பிளக்கை உருவுவது போல Fan is stopped. ஃபேன் நின்று விடுகிறது. What do? என்ன செய்கிறீர்கள்? Put the plug back in. அந்த பிளக்கை மீண்டுமா எடுத்து அந்த சாக்கெட்ல சொருகுங்கள். If it's really hot, you'll put it immediately. குறிப்பாக அதிகமாக சூடாக இருந்தால் உடனடியாக நீங்கள் ஃபேன்லே பிளக்கை கொண்டு போய் சொருவீர்கள். Maybe you tripped on it accidentally, it came out. நீங்கள் நடந்து செல்லும் பொழுது அந்த வயரிலே கால் பட்டு அந்த வயர் கழண்டு விட்டது. That's how we get angry sometimes. எப்படி நாம் சில சமயத்திலே கோபப்படுகிறோம். Accidentally it happened. தற்செயலாக நடந்து விடுகிறது. It's just like tripping over a wire and the plug comes out. தெரியாமல் நீங்கள் அதிலே வயரிலே போகும்பொழுது அந்த வயர் உருவப்படுகிறது போல நாம் கோபப்பட்டு விடுகிறோம். It's not a big serious thing. அது ஒரு சீரியஸான காரியம் அல்ல. But it is a serious thing if you don't go and apologize and set it right immediately. ஆனால் அதற்காக நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டு அந்த காரியத்தை சரி செய்யவில்லை என்று சொன்னால் அதுதான் சீரியஸான காரியம். You may have to ask forgiveness from not only from God but from your husband or wife. தேவனிடத்திலிருந்து மட்டும் மன்னிப்பு கேட்டால் போதாது. நீங்கள் யாரிடத்திலே கோபப்பட்டீர்களோ கணவனோ மனைவி அவரிடத்திலிருந்து நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். It's easy to ask forgiveness from God. தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு கேட்பது எளிது. It's more difficult to ask forgiveness from your wife. மனைவியிடத்திலே போய் மன்னிப்பு கேட்பது என்பது கஷ்டமான காரியம். How is that? அது எப்படி? You can ask forgiveness from a holy God, but you can't ask forgiveness from an unholy wife. பரிசுத்தமான தேவனிடத்திலிருந்து ஆண்டவரே மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்பது எளிதாக இருக்கிறது. ஆனால் பரிசுத்தமில்லாத மனைவியிடத்திலே போய் மன்னிச்சிருங்கன்னு கேட்பது ஏன் கஷ்டமாக இருக்கிறது? Actually, it should be easier to ask forgiveness from an unholy person than from a holy பரிசுத்தமில்லாத person. நபரிடத்திலே போய் மன்னிப்பு கேட்பது என்பது பரிசுத்தமான ஒருவரிடத்திலே கேட்பதை காட்டிலும் எளிதாக இருக்க வேண்டும். How is it you say it's easy to ask forgiveness from God but not from? ஆனால் எப்படி நீங்கள் தேவனிடத்திலே வேண்டுமானால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறீர்கள், அது எனக்கு எளிதாக இருக்கிறது, ஆனால் இவரிடத்திலே போய் கேட்க முடியவில்லை என்று சொல்லுகிறீர்கள்? I'll tell you why. ஏன் சொல்லட்டுமா? Because you're not really going to the God in heaven. நீங்கள் உண்மையாலுமே பரத்தில் இருக்கிற தேவனிடத்திலே செல்லுவதில்லை. You're just saying God, but you're only praying to yourself. தேவன் என்று சொல்லுகிறீர்களே ஒழிய உங்களுக்கே நீங்கள் ஜெபித்து உங்களை நோக்கியே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுகிறீர்கள். If you really go to God Almighty to ask forgiveness, சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலே போய் மன்னிப்பு கேட்பீர்களானால் you'll be so broken and humbled and you'll weep and you'll mourn. நீங்கள் நொறுக்கப்பட்டவர்களாய் உடைக்கப்பட்டவர்களாய் நீங்கள் அழுது புலம்புவீர்கள். But when you say in a cheerful way, oh Lord, I'm a bit sorry I did that, forgive me. ஆனால் நல்ல புன்முறுவலோடு கூட ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடும் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் You're not talking to God. நீங்கள் தேவனோடு கூட பேசவில்லை. You're talking to yourself and saying God. நீங்கள் உங்களை பார்த்தே தேவனே என்று பேசிக் கொள்கிறீர்கள். That's one mark of a Pharisee. பரிசேயனுடைய ஒரு அடையாளம் இதுதான். See Luke 18 verse 11. லூக்கா 18 அதிகாரம் 11 வசனம். Luke 18 verse 1 is where Jesus said you must always pray. லூக்கா 18:1 தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். In the first verse. முதல் வசனம். Then he spoke about a Pharisee. பிறகு ஒரு பரிசேயனை குறித்து In பேசுகிறார். verse 11. 11 வசனம். He thought he was praying to God. அவன் தேவனிடத்திலே ஜெபிக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். But he's praying to himself. ஆனால் அவன் தன்னை நோக்கியே ஜெபிக்கிறான். And closing his eyes and saying, God, I thank you. ஆனால் கண்களை மட்டும் மூடிக்கொண்டு ஆண்டவரே நன்றி என்று சொல்கிறான். Do you know that most Christians are like that? அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி தான் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? They shut their eyes கண்களை மூடுகிறார்கள். and they say, oh God, தேவனே என்று சொல்கிறார்கள். Lord, ஆண்டவரே, Lord Jesus. ஆண்டவராகிய இயேசுவே. They are not contacting heaven. அவர்கள் பரத்தில் இருக்கிற இயேசுவை கூப்பிடுவதில்லை. They are praying to themselves. அவர்கள் தங்களை நோக்கியே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். I learned this many years ago when I was 24, 25 years old. அநேக ஆண்டுகள் முன்பாக 24, 25 வயதாக இருக்கும்பொழுது நான் இதை கற்றுக்கொண்டேன். I used to go to an assembly during my vacation time. என்னுடைய விடுமுறை நாட்களிலே நான் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு சென்று கொண்டிருந்தேன். You know, along with other Christian workers. மற்ற கிறிஸ்தவ ஊழியர்களோடு கூட நானும் போவேன். We would all be sleeping in a hall.
நாங்கள் எல்லாரும் ஒரு ஹாலிலே படுத்து தூங்கிக் கொண்டிருப்போம். And in the morning, காலை வேளையிலே everybody would get up and kneel down and pray. காலையில் எல்லாரும் எழுந்து முழங்கால் படிட்டு ஜெபிப்பார்கள். See all these people kneeling down. எல்லாருமே முழங்கால் போட்டு ஜெபிப்பார்கள். And we were taught in that assembly, even the Bible you must read when you are kneeling down. You mustn't sit down and read it. அந்த சபையில் எங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், வேதத்தை உட்கார்ந்து கொண்டு வாசிக்க கூடாது, வேதம் வாசிக்கும் பொழுது கூட நீங்கள் முழங்கால் போட்டு தான் வாசிக்க வேண்டும். So everybody would be kneeling down and the Bible in front of them. எல்லாருமே முழங்கால் போட்டு தங்களுக்கு முன்பாக வேதத்தை வைத்து வாசித்துக் கொண்டிருப்பார்கள். I also did that. நானும் அப்படி செய்தேன். I didn't know much about Christian workers those days. அந்த நாட்களிலே கிறிஸ்தவ ஊழியர்களை பற்றிலாம் எனக்கு அதிகமாக தெரியாது. I was 26 and I just left my job. அப்பொழுது எனக்கு 26 வயதாக இருந்தது. அப்பொழுதுதான் நான் வேலையை விட்டு நான் ஊழியத்திற்கு வந்திருக்கிறேன். I thought, oh, what a lot of holy people. God has brought me to the right place. எவ்வளவு பரிசுத்தமான மக்கள் ஊழியர்கள், தேவன் என்னை சரியான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் சந்தோஷப்பட்டேன். They respect the Bible so much that they kneel down and read it. அவர்கள் எந்த அளவுக்கு வேதத்தை மதிக்கிறார்கள் என்றால் அவர்கள் நெடுமுழங்கால் போட்டு பக்தியோடு கூட. But then during the day when I looked at their lives, ஆனால் அந்த பகல் முழுவதுமாக அவருடைய வாழ்க்கையை நான் பார்க்க ஆரம்பித்தேன். they would fight with each other. ஒரு சண்டை போடுவார்கள், They would be angry, கோபப்படுவார்கள், they'd be proud, பெருமையா இருப்பார்கள், they'd go after rich people for money. பணத்துக்காக பணக்காரர்கள் வீட்டுக்கு போவார்கள். I was very confused. குழப்பம் அடைந்து விட்டேன். I said, Lord, what is this? ஆண்டவரே இது என்ன? They spend half an hour on their knees with you. ஆண்டவரே முழங்கால் படிட்டு உம்மோடு கூட அரை மணி நேரம் செலவு And செய்கிறார்கள். it hasn't changed their lives. ஆனால் அது அவருடைய வாழ்க்கையை மாற்றவில்லை. I have sometimes spent even 10 minutes listening to a godly man and that's changed my life. சில சமயத்திலே நான் 10 நிமிடம் ஒரு தேவபக்தியுள்ள மனிதனிடத்திலே செலவு செய்திருப்பேன். அது என்னுடைய வாழ்க்கை அந்தளவாய் மாற்றி இருக்கிறது. Or 10 minutes I listen to a powerful message ஆனால் from ஒரு somebody. வல்லமையுள்ள செய்தியை 10 நிமிஷம் கேட்பேன். அது என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. Changed me. வாழ்க்கையை மாற்றும். If I can listen to a godly man for 10 minutes 10 நிமிடம் ஒரு தேவ மனிதனை நான் கேட்கும் பொழுது and it challenges me, அது என்னை சவால் எடுக்கிறது. how will it be if you spend 10 minutes with God? தேவனோடு கூடவே 10 நிமிடம் செலவு செய்தால், Or 30 minutes with God? அல்லது தேவனோடே கூட 30 நிமிடம் செலவு செய்தால், Why is it these people are not changed? ஏன் இந்த மக்கள் எல்லாம் மாற்றப்படாமல் இருக்கிறார்கள்? And the Lord said something to me which really cleared my doubt. அந்த நாளிலே தேவன் எனக்கு சொன்ன காரியம் உண்மையாலுமே என்னுடைய சந்தேகத்தை எல்லாம் நீக்கிவிட்டது. He said, these people are not spending half an hour with me. இந்த மக்கள் எல்லாம் என்னோடு கூட அரை மணி நேரம் செலவு செய்வதில்லை. They are kneeling down, முழங்கால் போட்டிருக்கிறார்கள், but they are reading a book. ஒரு புத்தகத்தை தான் வாசிக்கிறார்கள். It can be newspaper, செய்தித்தாளை வாசிக்கலாம், it can be science book, ஒரு விஞ்ஞான புத்தகமா இருக்கலாம், or Bible. அல்லது வேதாகமா இருக்கலாம். You just study. அவர்கள் படிக்கிறார்கள். You read the newspaper, you will know everything about the newspaper in half an hour. நீங்கள் ஒரு செய்தித்தாளை வாசித்தால் செய்தித்தாளை முழுக்க அறிந்து கொள்வீர்கள். You won't become godly. நீங்கள் தேவபக்தியுள்ளவர்களாய் மாறுவதில்லை. You read a science book for half an hour, you will know science. விஞ்ஞான புத்தகத்தை அரை மணி நேரம் வாசித்துக் கொண்டிருந்தீர்கள் சொன்னால் நீங்கள் விஞ்ஞானத்தை அறிந்து You won't be கொள்வீர்கள். godly. நீங்கள் தேவபக்தியுள்ளவர்களாய் மாற You can மாட்டீர்கள். read the Bible for half an hour like that. Same way you'll know the Bible, but you won't be godly. அதே போல வேதத்தை அரை மணி நேரம் நீங்கள் வாசிக்கிறீர்கள், வேதத்தை பற்றி அறிந்து கொள்கிறீர்கள், ஆனால் நீங்கள் தேவபக்தியுள்ளவர்களாய் மாறுவதில்லை. And they can pray also. அவர்கள் ஜெபிக்கவும் செய்கிறார்கள். But like the Pharisee praying to themselves. ஆனால் இந்த பரிசேயரை போல தங்களை நோக்கியே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். There I learned something. அங்கே நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன். It's not a question of whether you sit or you kneel when you read the Bible. வேதத்தை வாசிக்கும் பொழுது உட்கார்ந்து வாசிக்கிறீர்களா முழங்கால் போட்டு வாசிக்கிறீர்கள் என்பது காரியம் அல்ல. It's a question of whether your heart is kneeling down and saying, God, I want to obey your word. உங்களை இருதயமானது முழங்கால் படிட்டு ஆண்டவரே அந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறதா இல்லையா என்பதுதான் காரியம். There's a lot of prayer which is just showing other people. அநேக ஜெபங்கள் மக்களுக்கு நான் ஜெபிக்கிறேன் என்பது காண்பிக்கிறதாக தான் இருக்கிறது. A lot of fasting is like that. அநேக உபவாசங்கள் அப்படித்தான் இருக்கிறது. I will give you one command on prayer and fasting. ஜெபத்தை பற்றியும் உபவாசத்தை பற்றியும் நான் ஒரு கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். That's what Jesus said. அதுதான் இயேசு சொன்ன கட்டளை. When you do it, don't let anybody know about it. அதை செய்யும் பொழுது யாரும் அதை குறித்து அறிய வேண்டாம். So, you know, people get taken up with these external activities. வெளிப்பிரகாரமான இந்த கிரியைகளினாலே மக்கள் திளைத்து விடலாம். So, I tell people that's not for me the first commandment that I preach. ஆகவே நான் பிரசங்கிக்கும் பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட முதல் கட்டளை அது அல்ல என்று சொல்லுவேன். Pray, fast. உபவாசிங்கள், ஜெபியுங்கள். That'll bring you a lot of honor. அது உங்களுக்கு அதிகமான கனத்தை கொண்டு வரும். Oh, this man prays for fasts and prays for
7 days continuously. ஓ, இந்த மனிதர் 7 நாள் தொடர்ந்து ஜெபித்து உபவாசித்து ஜெபிக்கிறாரே என்கிற ஒரு கணம். Never ate anything for 7 days. 7 நாட்களாக ஒன்றுமே சாப்பிடவில்லை. Look how thin he is. Look how thin he is. அவர் எவ்வளவு ஒல்லி ஆயிட்டா இருப்பாங்க பாவம். He must be a godly man. கண்டிப்பாக இவர் தேவ பக்தி உள்ளவராக தான் இருக்க வேண்டும். தேவ மனிதனாக இருக்க I'll show you many beggars who are also very thin, who don't eat much. நிறைய சாப்பிடாத பிச்சைக்காரர்களை காண்பிக்கிறேன், அவரும் ஒல்லியா இருக்கிறார்கள். They're not godly. அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் அல்ல. Here is the man who is godly. தேவ பக்தி உள்ள ஒரு மனிதன் இங்கே நாம் பார்க்கிறோம். Turn to Matthew 22. மத்தேயு 22ஆம் அதிகாரம். A Bible scholar, those days verse 35, they were called lawyers. 35ஆம் வசனம், அந்த நாட்களிலே நியாயசாஸ்திரி என்று அழைக்கப்பட்டதான ஒரு வேத மாணாக்கர். That means they were experts in the law of Moses. மோசேயுடைய நியாயப்பிரமாணத்திலே கை தேர்ந்தவர்கள். They asked a question to Jesus, testing him. இயேசுவை சோதிக்கும்படியாக ஒரு கேள்வியை கேட்கிறார். You know, the Jewish people felt the greatest commandment in the law is don't do any work on Saturday. யூதர்கள் என்ன எண்ணிக்கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், இருக்கிறதிலே பெரிய கட்டளை சனிக்கிழமை எந்த வேலையும் செய்யக்கூடாது. Even today, I mean இன்றைக்கும் யூதர்கள் அப்படிதான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். And not only the Jews, Seventh-day Adventists also feel greatest commandment is don't do any work on a Saturday. 7ஆம் நாள் காரணம் சொல்கிறார்கள், இந்த கட்டளை மிகப்பெரிய கட்டளை என்னவென்றால் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருக்க வேண்டும், எந்த வேலையும் செய்யக்கூடாது. Many Pentecostals greatest commandment is speak in tongues. அநேக பெந்தேகோஸ்தே மக்களுக்கு மிகப்பெரிய கட்டளை அந்நிய பாஷை பேச வேண்டும். For brethren people it is you must break bread every Sunday morning. பிரதரன் அசெம்பிளியை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய கட்டளை ஞாயிற்றுக்கிழமை தோறும் அப்பம் விற்க வேண்டும். Different people have different most important commandment. அவை வித்தியாசப்பட்ட குழுக்களுக்கு வித்தியாசப்பட்ட பிரதானமான கட்டளை என்று ஒன்று உண்டு. For some people it is fasting. ஒரு சில மக்களுக்கு உபவாசம். What did Jesus say? Let's hear what Jesus says. இயேசு என்ன சொல்கிறார் என்று நாம் பார்ப்போம். What is the greatest commandment in the law? எந்த கற்பனை பிரதானமான கற்பனை நியாயப்பிரமாணத்திலே என்று அந்த நியாயசாஸ்திரி கேட்கிறார். He doesn't speak about fasting or going to meetings or any such thing. உபவாசிப்பதோ அல்லது கூட்டங்களுக்கு போவதோ அதை குறித்து எல்லாம் பேசவில்லை. He said you must love God with all your heart, all your soul and all your mind. உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. That is the great and foremost commandment. இதுதான் முதலாம் பிரதான கற்பனை. How many times does Jesus have to tell us that? எத்தனை முறைதான் இயேசு நம்மிடத்தில் இதை சொல்ல வேண்டும்? Supposing that verse was written 300 times in the New Testament. உதாரணமாக இந்த வசனமானது 300 முறை புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருந்தது என்றால், would you say yeah now I know that is the greatest commandment? இப்பொழுது நான் விளங்கிக் கொண்டேன், இதுதான் பிரதானமான கற்பனை என்று சொல்லுவீர்கள். Not fasting or reading the Bible or going to meetings. உபவாசிப்பதோ கூட்டங்களுக்கு செல்லுவதோ அல்லது வேதத்தை வாசிப்பதோ அல்ல. I'm not disturbed if I don't read the Bible one day. ஒரு நாளிலே நான் வேதம் வாசிக்கவில்லை என்று சொன்னால் அதனாலே நான் கலக்கமடைவதில்லை. I am disturbed if I don't obey the Bible even for 5 minutes or 1 minute. 5 நிமிஷம் அல்லது 1 நிமிஷமாவது வேதத்துக்கு நான் கீழ்ப்படியாது இருக்கும் பொழுது அது எனக்கு அதிகமான கலக்கத்தை கொடுக்கிறது. What about you? உங்களை குறித்து என்ன? Are you disturbed because you didn't read the Bible one morning? ஒரு நாள் காலையிலே வேதத்தை வாசிக்கவில்லை, ஆகவே நீங்கள் கலக்கமடைகிறீர்களா? Or are you more disturbed that during the day for 1 minute you didn't obey that something in the Bible? அல்லது அந்த நாள் முழுவதுமாக ஒரு நிமிஷத்திலே வேதத்திலே உள்ள ஒரு காரியத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் போய்விட்டேனே என்று அதிக கலக்கமடைகிறீர்களா? If there is any time during the day when I don't love Jesus with all my heart, அந்த நாளிலே ஏதாவது ஒரு பகுதியிலே நான் இயேசுவை முழு இதயமாய் நேசிக்காதிருந்த நேரம் உண்டோ, that is 1,000 times greater sin than you didn't read the Bible in the morning. வேதத்தை காலையிலே வாசிக்கவில்லை என்று சொல்வதை காட்டிலும் இது 1000 மடங்கு பெரிய பாவம். I'm not saying reading the Bible is unimportant. வேதத்தை வாசிப்பது முக்கியமில்லாத காரியம் என்று நான் சொல்லவில்லை. I have studied this Bible for 50 years and I still study it. 50 ஆண்டுகளாக இந்த வேத புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன், நான் இன்னுமாய் படித்துக் கொண்டே இருக்கிறேன். I try my best to know everything in this book. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நான் அறிந்து கொள்ள வேண்டுமே என்பதற்காக நான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன். Not to preach sermons. பிரசங்கத்தை செய்வதற்காக அல்ல. Some people study the Bible to preach sermons. சிலர் பிரசங்கிப்பதற்காக வேதத்தை வாசிக்கிறார்கள். No, I'm not interested in that. நான் அதிலே விருப்பம். When I was a young believer, I studied the Bible to preach sermons. நான் இளம் விசுவாசியா இருக்கும் பொழுது பிரசங்கம் பண்ணுவதற்காக வேதத்தை படித்தவன் தான். Because I wanted to impress people with good sermons. நான் நல்ல பிரசங்கத்தை செய்து எப்படியாவது மக்களை கவர்ச்சிக்க வேண்டும் என்று சொன்னேன். But Paul says in 1 Corinthians 13, பவுல் 1 கொரிந்தியர் 13 சொல்கிறார், when I was a child, I spoke like a child, I thought like a child. நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல யோசித்தேன். But now I have grown up, I put away all those childish ways. இப்பொழுது
வளர்ந்தவனான பொழுதோ குழந்தைத்தன காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி விடுகிறேன். Now I don't read the Bible to prepare sermons. இப்பொழுது பிரசங்கத்தை செய்வதற்காக நான் வேதத்தை படிப்பதில்லை. Now I read the Bible to obey. நான் இப்பொழுதோ வேதத்திற்கு கீழ்ப்படியும்படியாக வேதவசனத்தை வாசிக்கிறேன். And what I obey I can preach to other people. எந்த காரியங்களுக்கு நான் கீழ்ப்படிகிறேனோ அதை நான் மக்களுக்கு பிரசங்கிக்கலாம். That is a better sermon than just studying and preaching. வேதத்தை படித்து ஒரு பிரசங்கத்தை செய்வதை காட்டிலும் கீழ்ப்படிந்து செய்கிற பிரசங்கம் தான் மேன்மையான ஒரு பிரசங்கம். Two ways you can preach. நீங்கள் இரண்டு விதங்களிலே பிரசங்கிக்கலாம். One is study and preach, the other is obey and preach. ஒன்று படித்து பிரசங்கிக்கலாம், இன்னொன்றுக்கு கீழ்ப்படிந்து பிரசங்கிக்கலாம். Study and preaching is like this. படித்து பிரசங்கிப்பது இது போல இருக்கிறது. You have never driven a car in your life. வாழ்க்கையிலே நீங்க கார் ஓட்டுனதே கிடையாது. But you read books on driving cars. ஆனால் காரை எப்படி ஓட்டுவது என்று अनेक புத்தகங்களை படித்திருக்கிறீர்கள். And then you not only try to drive a car, you try to teach other people how to drive a car. நீங்கள் காரை ஓட்டுவது மட்டுமல்ல மற்றவர்களுக்கு காரை ஓட்டுவது எப்படி என்றும் கற்றுக் கொடுப்பதற்கு கைதேர்ந்தவராய் இருக்கிறீர்கள். How many of you would like to learn driving a car from somebody who has never driven a car? காரை ஓட்டாதவரிடத்திலிருந்து காரை எப்படி ஓட்டுவது என்பதை கற்றுக்கொள்ள எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? But who's read 100 books on driving cars? அவர் கார் ஓட்டதை யாரது ஆனால் கார் எப்படி ஓட்டுவது என்று 100 புத்தகங்களை படித்திருக்கிறார். That is the trouble with a lot of preachers today. अनेक பிரசங்கியாரிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். They study the Bible and then preach. அவர்கள் வேதத்தை படித்து போதிக்கிறார்கள். I would rather learn driving from some uneducated man who has driven a car for 10 years. கல்வி அறிவில்லாத ஒருவர் ஆனால் 10 வருஷம் கார் ஓட்டி பழகினவர்றது நான் காரை கற்றுக்கொள்வேனே ஒழிய He will teach me more than this educated man who just read books. நன்றாக படித்து காரை எப்படி ஓட்ட வேண்டும் என்று கற்று அறிந்தவர்களை கற்றுக்கொள்வதை காட்டிலும் இவரிடத்திலே நான் கற்றுக்கொள்வேன். You must be more convicted if you don't love Jesus with all your heart even for 1 minute in the day. ஒரு நாள் முழுதுமாக ஒரு நிமிஷமாவது நான் தேவனை ஒரு நிமிஷத்திலே நான் தேவனை முழு இதயத்தோடு நேசிக்காமல் போய்விட்டேன் என்று சொன்னால் அது உங்களுக்கு அதிகமான பாரத்தை கலக்கத்தை கொடுக்க வேண்டும். Sometime during the day you loved your job more than you loved Jesus Christ. சில சமயத்திலே உங்களுடைய வேலையை இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அதிகமாக நேசித்து விடுகிறீர்கள். You loved money more than Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் பணத்தை அதிகமாக நேசித்து விடுகிறீர்கள். That's why you did something wrong to get some money in your business. ஆகவே தான் உங்களுடைய தொழிலிலே பணத்தை சம்பாதிப்பதற்காக தவறு செய்து சம்பாதிக்கிறீர்கள். You told a lie. பொய்யை சொல்லுகிறீர்கள். Or you signed a wrong statement to get some more money. ஒரு தவறான பத்திரத்திலே கையெழுத்து போடும்போது இன்னும் கொஞ்சம் பணம் கிடைக்குமே தவறாய் போட்டாலும் பரவாயில்லை என்று போடுகிறீர்கள். What's the use reading your Bible that morning? அன்றைக்கு நீங்கள் காலையிலே வேதத்தை வாசித்து என்ன பிரயோஜனம்? You haven't obeyed it. நீங்கள் கீழ்ப்படிய வேண்டுமே. In that moment you loved money more than Jesus Christ. அந்த நேரத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் பணத்தை அதிகமாக நேசித்து விட்டீர்கள். Or you love food more than Jesus Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதை காட்டிலும் உங்களுடைய சாப்பாட்டை அதிகமாக நேசித்து விட்டீர்கள். So you get upset with your wife because the food is not cooked in time or not well enough. நேரத்திலே சமையல் செய்யப்படவில்லை அல்லது ருசிகரமாக சமையல் செய்யப்படவில்லை என்று சொன்னால் மனைவியிடத்திலே கோபப்படுகிறீர்கள். Supposing one day the wife is late in making breakfast and you have to go to work without breakfast. ஒரு நாளிலே காலை ஆகாரம் செய்வதிலே மனைவி தாமதமாகிவிட்டால் நீங்கள் காலை ஆகாரம் சாப்பிடாமலே வேலைக்கு போக வேண்டியதாயிற்று. What should you do? என்ன செய்ய வேண்டும்? The Bible says give thanks in everything. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது. You must say thank you Lord. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். I think you knew that I was getting too fat. நான் அதிக கொழுப்பு எனக்கு சேர்ந்து கொண்டிருக்கிறது என்று நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. So in great love for me you allowed my wife not to have the breakfast ready today. ஆகவே உம்முடைய அதிகமான அன்பினாலே என்னுடைய மனைவி காலதாமதமாய் காலை ஆகாரம் செய்வதற்கு நீர் தீர்மானித்து அனுமதித்து விட்டீர் ஆண்டவரே உமக்கு நன்றி. And you also saw that for the last 1 year I have never fasted even once. அதே சமயத்தில் ஆண்டவரே கடந்த ஒரு ஆண்டிலே ஒரு முறை கூட உபவாசிக்கவில்லை என்பதையும் நீர் பார்த்து விட்டீர் ஆண்டவரே. You are teaching me the value of that this morning. ஆகவே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உபவாசத்தினுடைய முக்கியத்துவத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கிறீர். With a smile you thank your wife and you go to work happily. ஆகவே புன்முறுவலோடு கூட சிரித்து விட்டு மனைவியை பார்த்து நன்றி செலுத்தி விட்டு நீங்கள் வேலைக்கு போங்கள். You'll be a happy man. சந்தோஷமுள்ள ஒரு மனிதனாய் இருப்பீர்கள். Because you love Jesus more than you love your food. நீங்கள் உங்களுடைய ஆகாரத்தை காட்டிலும் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறீர்கள். Is there something on earth that you love more than Jesus Christ? இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஏதாவது ஒரு காரியம் இந்த உலகத்திலே காணப்படுகிறதா? There are many parents who love their children more than they love Jesus Christ. அநேக பெற்றோர்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக தங்களுடைய பிள்ளைகளை அல்லது பிள்ளைகளை ஒருவரை அதிகமாக நேசிக்கிறார்கள். Even if their children do 1 or 2 wrong things, say okay, it's all right. பிள்ளைகள் தவறு செய்தாலும் கூட சரி பரவாயில்லை என்று சொல்லி நேசிக்கிறார்கள். And they are afraid that other believers in the church may criticize them for the wrong thing their children are doing. தங்களுடைய மகனோ மகளோ செய்கிற தவறான காரியங்களுக்காக சபையார் தெரிந்துவிட்டால் சபையார் அதை தவறாய் பேசுவார்களோ. It may not be a very serious thing.
அது சீரியஸான காரியம் இல்லாமல் இருக்கலாம். And so you try to justify your children by quoting this verse and that verse and the other verse. ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நியாயப்படுத்தும்படியாக இந்த வசனத்தையும் அந்த வசனத்தையும் கையாண்டு நியாயப்படுத்துகிறீர்கள். What do you think God thinks of you at that time? அந்த நேரத்திலே தேவன் உங்களை குறித்து என்ன எண்ணுகிறார் என்று எண்ணுகிறீர்கள்? I am ashamed of this child of mine who loves his children more than he loves me. என்னை நேசிப்பதை காட்டிலும் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கக்கூடிய இந்த நபரை குறித்து நான் வெட்கப்படுகிறேன் என்று ஆண்டவர் சொல்வார். And such children will never become the disciples of Jesus. அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒரு காலம் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷராய் மாறவே முடியாது. Because their parents don't challenge them. ஏனென்றால் பெற்றோர் பிள்ளைகளை சவாலிடவில்லை. Because their parents love their children more than they love Jesus. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் இயேசுவை நேசிப்பதை காட்டிலும் தங்களுடைய பிள்ளைகளை அதிகமாக நேசித்து விட்டார்கள். I'll tell you one thing. ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன். If you want your children to be disciples of Jesus Christ, உங்களுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷராய் இருக்க வேண்டுமானால் love Jesus more than you love them. உங்களுடைய பிள்ளைகளை நேசிப்பதை காட்டிலும் இயேசுவை அதிகமாக நேசியுங்கள். Then they'll become disciples. அப்பொழுது அவர்கள் சீஷராய் மாறுவார்கள். And God will test you. தேவங்களை சோதித்து To பார்ப்பார். see in different situations where you love them more than him. வித்தியாசமான சூழ்நிலையிலே இயேசுவை நேசிக்கிறீர்களா அல்லது பிள்ளைகளை நேசிக்கிறீர்களா என்பதை இயேசு சோதித்து பார்ப்பார். He will test you in different situations whether you love money more than you love him. பணத்தையா அல்லது அவரையா யாரை அதிகமாக நேசிக்கிறீர்கள் என்பதை பல சூழ்நிலைகளை அனுமதித்து அவர் சோதித்து பார்ப்பார். Yeah. I once asked people in our church this question. ஒரு முறை என்னுடைய சபையிலே மக்களை இந்த கேள்வி கேட்டேன். See, why is it some of you don't come to the meetings on time? உங்களில் ஏன் ஒரு சிலர் சரியான நேரத்திற்கு கூட்டத்துக்கு வருவதில்லை? Now, coming to meeting late is not a sin. கூட்டத்துக்கு தாமதமாக வருவது என்பது பாவம் இல்லை. There's no sin there. அங்கே பாவம் இல்லை. Because your children may be sick and you are late. ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் வீட்டிலே வியாதிப்பட்டிருக்கலாம், ஆகவே நீங்கள் அவளை கவனித்து விட்டு தாமதமாக வந்திருக்கலாம். Just as you were starting to the meeting, one of the children wanted to go to the toilet. அல்லது கூட்டத்துக்கு புறப்படுற நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை ஒன்று கழிவறைக்கு செல்ல வேண்டியிருக்குதுன்னு சொல்லி போய்விட்டார். Or you're poor and you have to come by bus and the bus doesn't come on time. அல்லது நீங்கள் ஏழைகளாக இருக்கிறபடினாலே பஸ் பிடிச்சு தான் வரணும், பஸ் சரியான நேரத்துக்கு வரல, பஸ் லேட் ஆயிடுச்சு. I don't judge people for coming late to the meeting because there may be 101 good reasons which God forgives them for. ஆகவே கூட்டங்களுக்கு தாமதமாக வருவதனாலே நான் மக்களை இதை பாவம் என்று சொல்வதில்லை. ஏனென்று சொன்னால் 101 சாக்குகள் இருக்கிறது, அது நல்ல சாக்குகளாக இருக்கலாம் தாமதமாய் வருவதற்கு. So I must say that in the beginning. Don't judge people for being late in the meeting. ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன், கூட்டத்துக்கு தாமதமாய் யாராவது வந்தால் அதற்காக நீங்கள் அவரை நியாயந்திருக்க வேண்டாம். I saw that in my own house. என்னுடைய சொந்த வீட்டிலே நான் இதை பார்த்திருக்கிறேன். That many people would come to my wife for a medical treatment 5 minutes before the meeting. கூட்டம் ஆரம்பிப்பதற்கு 5 நிமிடம் தான் இருக்கும். அப்பொழுது மருத்துவ சிகிச்சைக்காக என்னுடைய வீட்டிலே என்னுடைய துணைவியாரிடத்தில் வருவார்கள். Because they would say, I'm going for the meeting, I'll go and see Sister Annie just before the meeting. வியாதிப்பட்டு விட்டால் எப்படியோ சபைக்கு விட்டது போகிறேன், போவதற்கு முன்பாக சிஸ்டர் ஆனியை பார்த்து விட்டு நான் போகிறேன் என்று சொல்லி வருவார்கள். Many times my wife would be late. அவை பல நேரங்களிலே என்னுடைய துணைவியாரை கூட்டத்துக்கு தாமதமாக வருவார்கள். So I mean, other people may have judged her, why is she late for the meeting? மற்ற மக்கள் அவர்களை நியாயந்திருக்கலாம், ஏன் இவர்களே கூட்டத்துக்கு தாமதமாய் வருகிறார்கள். I knew. ஆனால் எனக்கு தெரியும். So I applied the same rule to others. There must be perhaps a good reason why somebody is late. ஆகவே இதே பிரமாணத்தை மற்றவர்களுக்கு நான் பொருத்தி பார்க்கிறேன். ஆகவே இவர்கள் தாமதமாய் வருவதற்கு இது போன்ற நல்ல காரணங்கள் ஏதாவது இருக்கலாம். In some cases it is just laziness. ஆனால் சில பேருடைய காரியத்தில் சோம்பேறித்தனம். So I would ask them this question. ஆகவே நான் அவர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன். In 1 year, how many days do you take your children late to school? ஒரு வருஷத்துல எத்தனை முறை உங்களுடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு தாமதமாக கூட்டிக் கொண்டு சென்றிருக்கிறீர்கள்? Not even one day. ஒரு நாள் கூட இல்ல பிரதர் என்று சொல்கிறீர்கள். For 250 school days you can take them on time. பள்ளிக்கு ஒரு வருஷத்துல 250 நாட்களும் நீங்கள் சரியான நேரத்திற்கு பிள்ளைகளை பள்ளிக்கு கொண்டு போய் விட்டிருக்கிறீர்கள். Why? ஏன்? Because the principal is very strict. ஐயோ, அந்த பிரின்சிபலா அவர் ரொம்ப கண்டிப்புள்ளவர், ஸ்ட்ரிக்ட் ஆனவர். But 52 Sundays in a year. ஆனால் வருஷத்துல 52 ஞாயிற்றுக்கிழமைகள் தான் இருக்கிறது. Every Sunday you come late. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் லேட்டா வரீங்க. Why? ஏன்? That is only Jesus. இயேசு தானே, அவரும் ஸ்ட்ரிக்டாலாம் இல்ல. Who is bothered about it? And we'll go when we like, come back when we like. அங்க எப்போ வேணா போலாம், எப்போ வேணா திரும்பி வரலாம். இயேசு தானே. Are you surprised that God never speaks to you? நான் அவளை பார்த்து கேட்கிறேன், தேவன் உங்களிடத்தில் பேசுவதே இல்லையா? God won't speak to people who treat him like that. இப்படி தேவனை நடத்துகிறவர்களிடத்தில் தேவன் பேசவே மாட்டார்.
Then I ask people another question. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். Supposing I gave each of you 1,000 rupees for every Sunday you came on time. ஞாயிற்றுக்கிழமை சரியான நேரத்துக்கு வருகிற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு 1000 ரூபாய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தருவேன் என்று சொன்னால் All will be full. எல்லா ஹால நிறைஞ்சிரும். How is that? அது எப்படி? If children go to the toilet, you will say, hurry up, come out quickly, we have got to go. பிள்ளைங்க டாய்லெட் எடுத்து சீக்கிரம் 1000 ரூபாய் கொடுக்க போறாங்க, சீக்கிரம் என்று சொல்லி நீங்கள் விரட்டி கொண்டு வந்து விடுவீர்கள். Pull them out even before they finish the toilet. Come on, we got to go. டாய்லெட்ல போய் முழு வேலையை முடிச்சிருக்க மாட்டாங்க, பாதியிலே அவங்கள கழுவி கூட்டி வந்து collect your 1,000 rupees. ஏனால் சர்ச்சுக்கு போய் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதை வாங்க வேண்டும். I'm just trying to show you many Christians love money more than they love God. நான் உங்களுக்கு எதை காண்பிக்க விரும்புகிறேன் என்றால் அநேக கிறிஸ்தவர்கள் தேவனை நேசிப்பதை காட்டிலும் பணத்தை அதிகமாக நேசிக்கிறார்கள். Many years ago as a young man I told the Lord, அநேக ஆண்டுகள் முன்பாக ஒரு வாலிபனாக இருந்த நான் தேவனை பார்த்து சொன்னேன், Lord, ஆண்டவரே, let me never do something for money which I won't do for you. ஆண்டவரே, உமக்கென்று நான் ஒரு காரியத்தை செய்யாமல் பணத்துக்காக நான் செய்ய வேண்டாம் ஆண்டவரே. Never. ஒரு காலம் நான் செய்ய மாட்டேன். God is 1,000,000 times greater than money. பணத்தை காட்டிலும் மில்லியன் மடங்கு ஆண்டவர் பெரியவர். Everything will go well in your life if you love Jesus with all your heart. இயேசுவை முழு இதயமாய் நீங்கள் நேசித்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் செம்மையாக நடக்கும். I've been married 42 years. 42 ஆண்டுகளாக நான் திருமணமாய் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறேன். All these 42 years, my 42 ஆண்டுகளும் my wife is second, my children are third, Jesus is first. என்னுடைய மனைவி இரண்டாவது, என்னுடைய பிள்ளைகள் மூன்றாவது, இயேசு முதலாவது. And it will be like that till Christ comes again. கிறிஸ்து வரும்வரை நான் அப்படியே தான் இருப்பேன். And it's the same with my wife. என்னுடைய துணைவியாருடைய விஷயத்திலும் எப்படித்தான். I know I am second. என் துணைவியாரை பொறுத்தவரை நான் அவர்களுக்கு இரண்டாவது தான். Christ is first. கிறிஸ்து தான் அவர்களுக்கு முதல். So we have a happy home. ஆகவே எங்களுக்கு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை இருக்கு. Our children follow the Lord. நம்முடைய பிள்ளைகள் தேவனை பின்பற்றுகிறார்கள். What have I lost by loving Jesus more than I love my wife or children? என்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக இயேசுவை நேசித்தபடினாலே நான் எதை இழந்து விட்டேன்? What have I lost as a preacher by loving Jesus more than loving money? பிரசங்கியாராக இருக்கக்கூடிய நான் பணத்தை காட்டிலும் அதிகமாக இயேசுவை நேசித்தபடினாலே நான் எதை இழந்திருக்கிறேன்? I can say by my life, the best life you can live is to love Jesus with all your heart. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழக்கூடிய மிக நேர்த்தியான சிறந்த மேன்மையான வாழ்க்கை இயேசுவை நேசித்து வாழக்கூடிய வாழ்க்கை. I'm jealous for you like Paul was for the Christians in Corinth. ஆகவே பவுல் கொரிந்து சபையில் உள்ள கிறிஸ்தவர்களிடத்திலே வைராக்கிய வாஞ்சியா இருந்தது போல நானும் உங்கள் மீது வைராக்கியமாக இருக்கிறேன். Godly jealousy. தேவனுக்கு ஏற்ற ஒரு வைராக்கியம். That the devil should not fool you. பிசாசு உங்களை வஞ்சித்து விடக்கூடாது. By making you love something else more than Jesus. இயேசுவை நேசிப்பதை காட்டிலும் வேறு ஒன்றை அதிகமாக நேசிக்க செய்து பிசாசு உங்களை வஞ்சித்து விடக்கூடாது. Robbing you of what you can become for God in this one life. இந்த ஒரு வாழ்க்கையிலே தேவனுக்கென்று எப்படியாய் நீங்கள் மாறிவிட முடியும் என்பதை ஒரு காலம் பிசாசு திருடி விடக்கூடாது, கொள்ளையிடக்கூடாது. Take this matter of gossiping. புறங்கூறுகிற காரியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். It's a very common habit among all human beings. எல்லா மனுஷர்கள் மத்தியிலேயும் காணப்படக்கூடிய ஒரு பொதுவான பழக்கம் புறங்கூறுவது. To see something, immediately talk about it even without knowing all the facts. எதையாவது ஒன்றை பார்த்து விட்டால் முழு உண்மைகளை அறிந்து கொள்ளாமலே அதை பற்றி நாம் மற்றவர்களிடம் பேச ஆரம்பித்து விடுகிறோம். Usually it begins at home with your wife or husband. வழக்கமாக அது மனைவியிடத்திலே கணவனிடத்திலே அப்படி பேச ஆரம்பிக்கிறீர்கள். Say, did you hear that? ஏய், கேட்டியாப்பா? Did you see that? பாத்தியாப்பா? And then we begin to talk not something good but usually something bad. அதற்கு பிறகு அதை குறித்து நாம் பேச ஆரம்பிக்கிறோம். வழக்கமாக நல்ல காரியங்கள் அல்ல, கெட்ட காரியங்களை பேச ஆரம்பிக்கிறோம். These people don't love Jesus with all their heart. அவர்கள் இயேசுவை முழு இதயமாய் நேசிப்பதில்லை. They missed out the most important commandment. அவர்கள் மிக முக்கியமான பிரதானமான கற்பனையை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். You can think that you're trying to keep the church pure by talking about all the sins of other people. மற்ற மக்களுடைய பாவங்கள் எல்லாரிடத்திலேயும் போய் பேசி கொண்டிருப்பதனாலே சபையை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். You ask yourself one question. ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். Are you loving that person whom you're speaking about? இப்போ நீங்க யாரை பத்தி தப்பா பேசுறீங்களோ அவங்களை உண்மையாலுமே நீங்க நேசிக்கிறீங்களா? If you're not loving that person, அந்த நபரை உங்களால நேசிக்க முடியல. According to the word of God, you cannot love God. தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் தேவனையும் நேசிக்க முடியாது. Because the first commandment
The next verse, Jesus says, second commandment is you got to love your neighbor as yourself. முதல் கற்பனைக்கு பிறகு இரண்டாவது கற்பனை அவர் என்ன சொல்கிறார்? உன்னுடைய அயலகத்தானை உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. Would you talk evil about yourself to somebody? உங்களை குறித்தே தீமையான காரியங்களை மற்றவர்களிடத்தில் பேசுவீர்களா? No. இல்லை. Then why do you speak evil about somebody else? பின்னர் ஏன் மற்றவர்களை குறித்து தீமையாக நீங்கள் பேசுகிறீர்கள்? When you do something with a good motive, somebody judges you for that. நீங்கள் ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒரு காரியத்தை செய்கிறீர்கள், ஆனால் மற்றவர்கள் அதை நியாயஞ்சிருக்கிறார்கள். And you say, I didn't do that with a bad motive, I did that with a good motive. நான் கெட்ட நோக்கத்தோடு கூட செய்யவில்லை, நல்ல நோக்கத்தோடு தான் செய்தேன் என்று சொல்கிறீர்கள். Why don't you allow the same possibility that that person also did that with a good motive? அதே காரியமே அவர்களிடத்திலே நீங்கள் காண முடியாமல் இருக்கிறீர்கள். அவர்களும் அந்த காரியத்தை நல்ல நோக்கத்தோடு கூட செய்திருந்திருக்கலாம் என்று ஏன் எண்ணக்கூடாது? It's because you don't love God. நீங்கள் தேவனை நேசிக்கவில்லை, ஆகவே தான். You may think you love God because you go to so many meetings and you know so much of the Bible. வேதத்தை அறிந்திருக்கிறபடினாலே அநேக கூட்டங்களுக்கு செல்கிறபடினாலே நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லலாம். Let me read this in closing. 1 John 4:20. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து 20ஆம் வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். Someone says I love God. தேவனிடத்தில் எப்படி ஒருவர் சொன்னார்? If someone says I love God but hates his brother, நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லியும் தன்னுடைய சகோதரனை பகைத்தால் he is a liar. அவன் ஒரு பொய்யன். Because if he cannot love a brother whom he sees, he cannot love a God whom he தான் cannot கண்ட see. சகோதரனுக்கு அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? He is not a believer, he is a liar. அவன் ஒரு விசுவாசி அல்ல, அவன் ஒரு பொய்யன். Believers and liars. விசுவாசிகள் பொய்யர்கள். Which are you? இந்த இரண்டிலே நீங்கள் எதிலே காணப்படுகிறீர்கள்? We must be honest with ourselves. நம்மிடத்திலே நாம் நேர்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். If I say I love God, நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொன்னால், whom I cannot see, காணாத தேவன், but I cannot love a brother or sister whom I can see, நான் காணக்கூடிய சகோதரனையோ சகோதரியோ நேசிக்க முடியவில்லை என்றால், and the way you speak about that brother or sister behind their back is the way I find out whether you love that person or not. ஒரு சகோதரனையோ சகோதரியோ நீங்கள் நேசிக்கிறீர்களா இல்லையா என்பதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன் தெரியுமா? அந்த சகோதரன் சகோதரிக்கு முதுகுக்கு பின்பாக நீங்கள் பேசுகிறீர்கள், அதை வைத்து தான். I have seen fathers come and tell me about the wrong things their children have done. தகப்பன்மார்கள் தங்களுடைய பிள்ளைகள் செய்த தவறான காரியங்கள் இடத்தில் வந்து சொல்கிறதை பார்த்திருக்கிறேன். And halfway through what they're saying they begin to weep and put their head down. அப்படி சொல்ல ஆரம்பித்து பாதி சொல்லிக் கொள்ளும் பொழுதே தங்களுடைய தலையை தொங்க போட்டு அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். He really loves his child. மேல்மே அவர் தன்னுடைய பிள்ளையை நேசிக்கிறார். But I have seen believers come and tell me about the evil other believers have done. ஆனால் விசுவாசிகள் இடத்திலே வந்து மற்ற விசுவாசிகள் செய்கிற தவறை குறித்து என்கிட்ட பேசுகிறார்கள். They don't weep halfway through their complaint. பேசிக்கிட்டே இருக்கும்போது பாதியில் அப்படியே தலையை குனிந்து அழ ஆரம்பிக்கிறார்களா? I say these people don't love them. இந்த மக்கள் அவர்களை நேசிப்பதில்லை என்று நான் கண்டுபிடித்து விடுகிறேன். And they don't love God either. தேவனையும் அவர்கள் நேசிப்பதில்லை. Let's examine ourselves. We don't have to examine anybody else. நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்ப்போம், மற்றவர்களை நாம் ஆராய்ந்து பார்க்க தேவையில்லை. Let's bow our heads. நம் தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம். God is a very loving Father. தேவன் அன்பான ஒரு தகப்பன். That's why he speaks straight to your heart. ஆகவே தான் நேரடியாக உன்னுடைய இருதயத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். He's not speaking to other people. மற்ற மக்களிடத்தில் அவர் பேசவில்லை. It's for you, my brother, my sister. என் சகோதரனே, இந்த சகோதரியே, இந்த செய்தி உனக்குத்தான். You, the one who thinks you have no need, who think you have come here to teach everybody else. மற்றவர்களுக்கு நான் பிரசங்கிக்க வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு தேவையில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற உனக்கு நான் பிரசங்கிக்கிறேன். Humble yourself. உன்னை நீயே தாழ்த்து. You who think you're a senior sister, senior brother. நான் ஒரு மூத்த சகோதரன், மூத்த சகோதரி என்று எண்ணிக்கொண்டிருக்கிற உனக்கு பிரசங்கிக்கிறேன். Listen to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு செவிகொடு. Humble yourself. உன்னை நீயே தாழ்த்து. And God will give you grace. தேவன் கிருபை தருவார். Heavenly Father, பரலோக பிதாவே, help us each one because you love us. ஆண்டவரே, ஒருவரை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.